2025ல குரூப் 2ல கேட்ட ஒரு சமம் வந்து நம்ம அதில் பார்க்குறோம். Seats for mathematics, physics and biology in a school are in the ratio of 5:7:8. ஒரு ஸ்கூலில் 5:7:8 அப்படிங்கிற ரேஷியோவில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸில் இருக்கிற சீட்ஸை வந்து 40%, ஃபிசிக்ஸை வந்து 50%, பயாலஜி வந்து 75% சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் வருது. ஸோ அப்படி அதன் பிரகாரம் அந்த ப்ரொபோசல் பிரகாரம் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நியூ ரேஷியோ எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறதா இங்கே கொஷின். ஓகேங்களா, பாருங்கள். இந்த மாதிரி கொஷினுக்கு 5:7:8 அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து உங்களுக்கு 40%, 50%, 70% இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக போடணும் அப்படின்னா இதை வந்து 100 வேல்யூவாக எடுத்துக்கணும். அதாவது 5 அப்படின்னா 500, 7னா 700, 8னா 800 இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பர்சன்டேஜ் வைஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 0 தானே ஆட் பண்ணுறோம், கடைசியில் எக்ஸ்ட்ரா இருந்தால் 0 தானே, எல்லாத்துலேயும் ஒரு 0 2 0 கட் பண்ணணும்னா கட் பண்ணி விட்டுறலாம், ஈஸி தானே. ஸோ இதை வந்து 500 எடுத்துக்கிறோம், இதை வந்து 700 எடுத்துக்கிறோம், இதை வந்து 800 எடுத்துக்கிறோம். இந்த ரேஷியோ அப்படியே நம்ம ஓகேங்களா. இப்போ வந்து 500 சீட்ஸ், 700 சீட்ஸ், 800 சீட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அதை வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ 40% அப்படின்னா எப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து 10%, ஒரு 0 கட் பண்ணால் 10% இல்லையா. 500 அப்படிங்கிறது 100%, ஒரு 0 கட் பண்ணிங்கன்னா இது வந்து 10%. அப்போ 50 அப்படிங்கிறது 10% அப்படின்னா உங்களுக்கு 100 அப்படிங்கிறது 20%. அப்போ 40% உங்களுக்கு 200 தானே. ஸோ 40% வந்து உங்களுக்கு 200. ஸோ 700ல் 50% அப்படிங்கிறது பாதி, அப்போ 350. இப்போ 800ல் 75%. இப்போ 800ல் பாதி 50% அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு 400. அதில் பாதி தான் வந்து 25%, அது வந்து 200 இல்லையா. ஸோ ப்ளஸ் 400 + 200 வந்து உங்களுக்கு இதில் 600 வந்துடும். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ அது வந்து டோட்டல் சீட்ஸ் என்ன, இப்போ 500 இருந்தது 700 ஆகுது, 700 இருந்தது 350 ஆட் ஆகி 1015 ஆகுது, 800 இருந்தது 600 ஆட் ஆகி உங்களுக்கு 1400 ஆகுது. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு 0 கட் பண்ணிக்கலாம், இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ராவா. ஸோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 70, 105, 140 அப்படின்னு இருக்கா. 70, 105, 140 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இது வந்து 7th டேபிளில் கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு இப்போ 70 டேபிளில் வருது, 70, 140 அப்படின்னு வருது. ஆனால் இது இன்பிட்வீன் வேல்யூ வருது இல்லை, இது வந்து உங்களுக்கு 1.5 டைம்ஸில் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு மறுபடியும் இங்கே அந்த மாதிரி 1.5ல் ரேஷியோ இல்லை. ஸோ அது போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. ஸோ இது வந்து 1.5 டைம்ஸில் வரும். ஸோ ரேஷியோ அந்த மாதிரி இல்லாத அப்படிங்கிறனால நீங்கள் இதில் பாருங்கள் 70ல் பாதி என்ன 35. ஸோ 35 டேபிளில் கம்பல்சரி வரும். ஸோ 235 ஆர் 70. உங்களுக்கு இது வந்து 235 70 அப்படின்னா 335 வந்து 105, இது வந்து 435 வந்து 140. ஸோ 2:3:4 இந்த ரேஷியோவில் வந்து உங்களுக்கு நியூ ரேஷியோ வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2:3:4. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ் வச்சு போடுறது இல்லை அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தால் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடுற இது நமக்கு ஒன்றும் ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது, ஸ்டெப் மார்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. நமக்கு தேவை ஃபைனல் ஆன்சர். ஸோ அதை எவ்வளோ ஷார்ட்டாக போடணுமோ அந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம ஷார்ட்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா தான் எக்ஸாமில் அதே மாதிரி வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதே வந்து எக்ஸ் வச்சு போட்டு இல்லை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் போட வரும். ஸோ திங்க் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு எழுதுறது வரைக்குமே வந்து நீங்கள் சுருக்கிக்கணும். எல்லாமே வந்து ஷார்ட்டாக போட மாதிரி கற்றுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டைம், அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ளே நம்ம முடிக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஷார்ட்கட்ஸ் வந்து இதில் வந்து சீக்கிரமாக போடுற மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அந்த மாதிரியே போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.